ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் கர்த்தர் கண்டு கர்த்தர் மனசபப்பட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாம் உலகத்தை தேவன் அழிப்பதற்கு காரணம் என்னவென்றால், தம்மாலே உண்டாக்கப்பட்ட ஜனங்கள், தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள், தம்மை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பூமியிலே தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பண்ண தெரியும். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது தேவன் இந்த பூமியை அழிப்பதற்கு அந்த அளவுக்கு மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப சீர்கேடாக இருந்தது. அவருடைய இருதயத்தின் நினைவெல்லாம் பொல்லாதது என்று கர்த்தர் பார்க்குறார். அதனால் தாம் இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகி இருந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட காலத்தில், இந்த காலத்தில் அந்த முதலாம் அந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களுக்குள்ளே ஒரே ஒரு மனிதனை கர்த்தர் பார்க்கிறார். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ இந்த பூமியில் அநேக தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்தான் நோவா. ஹல்லேலூயா. நோவாவுக்கு அப்படின்னா, நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனென்றால் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் கர்த்தர் மனிதனை உண்டாக்கின நோக்கம் என்னவென்றால், தம்மை ஆராதிக்க வேண்டும், தம்முடைய ஜனங்களாக இருக்க வேண்டும், தம்முடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அதோட இருதயத்தை எப்படி இருந்ததான்? விசனமாகவே இருந்தது. கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு அவருடைய பாவங்கள் தேவ சமூகத்தில் பெரிதாக இருந்தபடினால கர்த்தர் பூமி அழிக்க என்ன பண்ணியிருக்கான்னா சித்தம் கொண்டார். இந்த காலகட்டத்தில் தான் நோவா ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் நீதிமானும் உத்தமனாக இருந்தான். அல்லேலூயா. பூமியில், அதாவது அது முதலாம் உலகம். இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் இன்னும் அதிக சீர்கேடு உண்டாயிருக்குது. ஆண்டவர் மனுஷனை நீங்கள் பிரசங்கியில் 7ஆம் அதிகாரம் 29 வாசித்து பாருங்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29 வாசிக்கலாம். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அதாவது ஆண்டவர் மனுஷனுக்கு நல்ல வழி தான் காட்டினார், செம்மையானவனை உண்டாக்கினார். நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லாருமே பிறக்கும் போது நல்லவங்களாக தான் இருக்கிறோம். இல்லை, இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் என்ன பண்ணுறோம், தவறி போயிடும். ஒரு மொபைல் கூட நல்லதுக்காக தான் உண்டாக்கியிருக்காங்க, சிலர் நன்மைக்காக பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா அதில் வசனத்தை அனுப்பலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுற அதற்கான காரியங்களை அனுப்புவார்கள். அந்த மாதிரி சில நல்ல காரியம் யூஸ் பண்ணுவாங்க. அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஒரு நன்மைக்காக ஒரு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அநேகர் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதில் தேவையற்ற உரையாடல் நடைபெறுகிறதுனால நிறைய பேர் பாவத்தில் விழுவதற்கு அது என்ன பண்ணுறதுன்னா ஒரு காரணமாக அமைகிறது. எல்லாமே நன்மைக்காக கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் மனிதன் அது எப்படி தீமைக்காக எடுத்துக்கொண்டான். ஏன்னா தேவன் மனுஷனை செம்மையானவனை உண்டாக்கினார், ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தங்களுக்கு தேடிக்கொண்டார்கள். அதாவது கேட்ட மனுஷனை தேடிக்கொண்டான், தானே என்ன பண்ணுறான், நன்மையான வழியை விட்டு விலகி போகிறான். மனிதனுக்கு தேவன் செம்மையான வழியை உண்டாக்கினார், நல்ல வழியை உண்டாக்கினார், பாதுகாப்பான வழியை தெரிந்து கொண்டார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணான்னா விசாலமான வழியை தெரிந்து கொண்டான். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் மிக முக்கியமான இந்த காலகட்டத்தில்
அநேக ஆப்ஷன்ஸ் இந்த உலகம் நமக்கு கொடுக்கப்படும், நிறைய வழிகள் நமக்கு இருக்கும். ஆனால் நாம் எந்த வழி சூஸ் பண்ணணுன்றதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா இடுக்கமான வாச வழியில் சிலர் பிரவேசிப்பார்கள், விசாலமான வாசல் வழியை பிரவேசிப்பவர்கள் அநேகர். ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிறபடினாலே தேவன் தந்த குடும்பத்தை நாம் சரியாக நடத்துவது மாத்திரமல்ல, இந்த பூமியில் நாம் வாழப்போகிற வாழ்க்கை மிக மிக முக்கியமான வாழ்க்கை, அதுவும் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் நோவா உத்தமனாக இருந்தார், அந்த காலகட்டத்தில் தான் நோவா நீதிமானாக இருந்தார், அந்த காலகட்டத்தில் தான் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் மிகுந்த ஜாக்கிரதையுடன் வாழ வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் தேவன் தம்முடைய பிள்ளைக்கு 2 கேட்டகரி கொடுத்துருக்கிறாரு, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. நன்மை தீமை, இடுக்கமான வாசல் வழி, விசாலமான வழி. இது மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் பார்க்குறான்னா, நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போது இந்த உலகத்துக்கு வெளிச்சம் யாருன்னா நாம் அந்த உலகத்துக்கு வெளிச்சம். இந்த பூமிக்கு நாம் தான் உப்பு. நாம் இல்லைன்னா இந்த உலகம் இருண்டு போயிடுன்னு அர்த்தம். எப்படி ஒரு சாப்பாடுக்கு உப்பு அவசியமோ அந்த மாதிரி இந்த பூமிக்கு நாம் அவசியம். ஒருவேளை நம்ம சிறுமையானவர்களாக இருக்கலாம், நம்முடைய எண்ணிக்கையில் நம்ம குறைந்தவர்களாக இருக்கலாம். நம்மளை இந்த உலகம் பார்த்து சொல்லுகிற வார்த்தை மைனாரிட்டி, இல்லை சிறுபான்மை. நமக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னது? சிறுபான்மை, மைனாரிட்டி. நமக்குன்னு ரொம்ப தாழ்த்தப்பட நினைப்பாங்க. ஆனால் இந்த மைனாரிட்டி தான் மெஜாரிட்டியாக மாறப்போகுது. அல்லேலூயா. நம்ம சிறுமையாக இருந்தாலும், நம்ம குறைவில் இருந்தாலும், நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே நம்மை கொண்டு தான் கர்த்தர் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் கிடையாது. ஆனாலும் அதற்கு ஏற்றது போல நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எப்படி வாழ முடியும் அப்படின்னா, வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எப்படி எல்லாருமே தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருக்கும்போது ஒருவன் மாத்திரம் தங்கள் வழியை நேர்படுத்தி நடந்தான் என்றால், அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தபடினால தான் அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருந்தது. ஆகவே எல்லாரும் கர்த்தர் அழித்த போதிலும் நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 8 பேரோட குடும்பத்திலே பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனாலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் கூட தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும்போது அந்த கிருபை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நீதிமானாகவும் உத்தமனாகவும் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம அப்படி தான் நடத்த வேண்டும். சில குடும்பங்களை பார்க்கும்போது அப்பா அம்மா நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. ஆனால் பிள்ளைகளை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, அக்கறை இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள தூங்க விட்டுருவாங்க. என்ன ஜபிக்கலையான்னு கேட்டால் பிள்ளைகள் சில நேரத்தில் கீழ்ப்படிய மாட்டாங்க இல்லையா? அப்பா அம்மா நல்லா ஜோம் பண்ணுவாங்க, பிள்ளைகள் சரியாக ஜபிக்க மாட்டாங்க. ஆனால் அதை விட்டுறக்கூடாது. நாம் தான் பிள்ளைகள் என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லும்போது பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நானும் பண்ண என் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேதத்தை வாசி சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அது பிற்காலத்தில் அவங்களுக்கு நன்மையாக அமையும் போது அது அவங்களுக்கு ஆஸ்வாதமாக மாறும். அல்லேலூயா. சார் நாம் இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்வது எவ்வளோ அவசியமோ அதே போல் நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணணும், சரியாக நம்ம நடத்தி கொண்டு போக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற குடும்பங்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இந்த உலகத்தில் நிச்சயமாக அவசியம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலக பிள்ளைகளுக்கு நிறைய வித்தியாசமே இல்லாத அளவுக்கு அவர்களை விட ரொம்ப கொடுமையாக நிலைமைகளை இன்றைக்கி மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் உலகத்தை பார்த்து நம்ம கற்றுக்கிறோம். உலகத்துக்குள்ளே தான் சபை இருந்தது, இன்னும் சபைக்குள்ளே உலகம் போயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? ஸோ நம்முடைய உடை, நம்முடைய நடை, நம்முடைய பேச்சு எல்லாமே தேவன் நாமத்தின் மகிமைக்கு ஏற்றதாக அமைய வேண்டும். அல்லேலூயா. ஸோ நம்ம உலகத்தை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்லுங்கள, புறஜாதியின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வாலிப பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னா அவங்களோட ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட உடை வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்டேட் ஆகுறாங்க. நம்ம வேதத்தின்படி தான் அப்டேட் ஆகணும். அல்லேலூயா. ஸோ வேதம் தான் நமக்கு வாழ்க்கை, வேதம் தான் நமக்கு கண்ணாடி, வேதம் தான் நமக்குடைய
ஜீவன். வேதம் தான் நமக்கு ஆதாரம். நம்முடைய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் பெருத்த ஒரு வித்தியாசம் எப்போதும் காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் தான் இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தான் உலகத்துக்கு காண்பிக்கணும். இப்போ தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னா அந்த அன்பை நம்ம தான் வெளிப்படுத்தணும். நாம தான் கிரியையை வெளிப்படுத்தணும். நாம தான் சாட்சியாக இருக்கணும். அப்போ சில ஒன்றியத்தில் நீங்கள் பார்க்க வேணும் சொல்ல ஆண்டவர், நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ தேவன் தந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா முதல்ல என்னன்னா சாட்சியாக வாழ வேண்டும். அல்லேலூயா. வீட்டில் நமக்கு சாட்சி அவசியம், வேலை ஸ்தலங்களில் நமக்கு சாட்சி அவசியம், சபையில் நமக்கு சாட்சி அவசியம். எல்லா இடத்துல நம்ம சாட்சியாக இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல மாத்திரமல்ல, எல்லா இடத்துல நம்ம சாட்சியாக இருக்க முடியுதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவன் தந்த குடும்பங்களையும் நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நடத்துவோமானால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பங்களில் ஆசீர்வாதம் வருவது ரொம்ப கடினமாக மாறிவிடும். நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை ஏன் விட்டு விடுறாங்கன்னா அவங்க அடங்க மாட்டுறாங்க, சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. பிள்ளைகள் மொபைல் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, இல்லை சாப்பிட மாட்டுறாங்க. நிறைய இருக்குது எல்லாருக்கும். இப்போ என் குடும்பத்தில் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண ரொம்ப போராடி தான் ஆகணும் இல்லையா? பூமியில் மனுஷனுக்கு போராட்டம் அவசியம். பூமியில் மனுஷனுக்கு போராட ஒரு குறிக்கப்பட்ட காலம் இருக்குன்னு யோபுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னா ஒரு போராட்டம் இருக்குது. அப்போ இந்த பூமியில் நம்ம இப்படி தான் வாழணுன்றது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். எப்படி வேண்டுமான வாழ வேண்டியது உலக வாழ்க்கை, ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வேத வாழ்க்கை. நாம் இப்படி தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்களில் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், உப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்ம இந்த பகுதியில் வைத்திருக்கிறார், இந்த ஏரியாவில் வைத்திருக்கார், தெருவில் வைத்திருக்கிறான்னா நம்மை கொண்டு தான் மற்ற ஜனங்களுக்கு ரட்சிப்பார். நாம் எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை தேடுறோம், எந்த அளவுக்கு நம்ம ஜெபத்தில் இன்வால்மெண்ட் கொடுக்குறோம். ஐயா சொன்னார் பாருங்கள், காலங்காத்தால் 4 மணிக்கு ஜெபம் நடைபெறுது, இரவு 7 மணிக்கு ப்ரேயர் நடக்குது. எவ்வளோ பேர் கலந்து கொள்கிறோம். நம்ம எண்ணிக்கைகளை குறைவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் நம்ம கூடி உற்சாகமாக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த பகுதியில் எடுப்பதில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சார் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள உற்சாகமாக இருக்கோம். அதான் நம்ம சொன்னோம்ல, நமக்கு ரட்சிப்புன்றது ரொம்ப இலவசமாக கிடைச்சனால நமக்கு அந்த ரட்சிப்பு வேல்யூ நமக்கு தெரியல. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற பிற்பாடு நீதிமான் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருந்தால் ஒருவனு நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணத்தின் நீதியை ஒருவர் நிறைவேற்ற முடியாது. அதை இயேசு கிறிஸ்து ஒருவர் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ எல்லாவற்றையும் நிறைவேற்றி நமக்கு என்ன இலவசமாக அந்த ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. இலவசமான கிருபை நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம சபையில் வரும்போது கர்த்தரை ஆராதிக்கும் போது துதிக்கும் எல்லாவற்றும் ஒரு ஜாக்கிரதை நமக்கு அவசியம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம்முடைய குடும்பத்தை பார்க்குறார், நம்முடைய பிள்ளைகளை பார்க்குறார். ஆண்டவர் நமக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கார் இல்லையா, நம்முடைய பிள்ளைகளை கொடுத்துருக்கார் இல்லையா, அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்ற கர்த்தர் பார்க்குறார்.